விக்ரம் அவங்க அம்மா, அப்பா எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு வந்திருக்காங்க. அதே மாரி வேதாவோட அம்மா, அப்பா எல்லாருமே வந்திருக்காங்க. தான்விய தத்து கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. அப்ப அங்க ஐயரு கேட்குறாரு, "இந்த குழந்தையோட அம்மா, அப்பா யாரு? தத்து கொடுக்குறவங்க யாரு? தத்து வாங்குறவங்க யாரு? 2 பேருமே அங்க உட்காருங்க" அப்படின்னு சொல்றாரு. அப்ப வேதாவோட அம்மா காவேரி சொல்றாங்க, "கண்டிப்பா மிருணாளினி வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு. அத கேட்டோனே பயங்கரமா கோவம் வருது விக்ரமோட அம்மாக்கு. "எதுக்காக இப்ப அவ பேர சொல்ற? அவலாம் கிடையவே கிடையாது. அவலாம் இங்க வரவே மாட்டா" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா சொல்றாங்க. அப்போ கரெக்ட்டா ஐயர் சொல்றாரு, "எங்க எல்லாரும் இருக்காங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. "எங்க குழந்தையோட அம்மா எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ விக்ரமோட அம்மா சொல்றாங்க, "இல்ல அவ இறந்துட்டா" அப்படின்னு சொல்லிட்டு. அத கேட்டோனே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. சுத்தி இருக்க எல்லாருமே அமைதியா இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா ஒரு கார் வருது. எல்லாருமே அந்த காரையே பார்க்குறாங்க. பார்த்தா மிருணாளினி இறங்கி அழகா நடந்து வராங்க. பயங்கரமா கோவத்தோட வராங்க. வந்த உடனே அங்க நிக்கிறாங்க. எல்லாருமே பார்த்து ஷாக் ஆகுறாங்க. "இவ எங்க இங்க வந்தா? அதுவும் கரெக்ட்டான டைம்க்கு இவ எதுக்காக இங்க வந்தா?" அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட அம்மா, விக்ரம், வேதா எல்லாருமே பார்க்குறாங்க. கேட்குறாங்க இப்போ, "என்ன? எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கீங்க? நான் பெத்த பொண்ணு தன்வி. நீங்க எதுக்காக தத்துலாம் குடுக்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கிட்ட கேட்குறாங்க. "யாரு? நீ பெத்த பொண்ணா? நீ பார்த்தியா? நீ பாசமா வளர்த்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட அம்மா திட்டுறாங்க. "என்ன? நான் வளர்க்கலனாலும் நான் தானே பெத்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு மிர்னாலினி சொல்றாங்க. அத கேட்டோனே எல்லாருக்குமே பயங்கரமா கோவம் வருது. "நீ பேசவே கூடாது. சரியா? உனக்கு அந்த உரிமையே இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "யாருக்கு இல்ல? எனக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு தன்வி அப்படியே கட்டி புடிச்சுக்கிறாங்க. தன்வி அப்படியே பாசமா நிக்கிறாங்க. "ஆமா, உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? பிரச்சனை பண்ணதுக்காக இங்க வந்திருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட அம்மா பயங்கரமா கோவப்படுறாங்க. "என்ன பத்தி தெரியும்ல, எனக்கு கோவம் வந்தது என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இங்க நல்லது நடந்துகிட்டு இருக்கு. நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. போ இங்க கிளம்பி போ" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. "அதெல்லாம் போக முடியாது. என் பொண்ண யாருக்கும் நான் தத்து குடுக்கவும் மாட்டேன். அப்படி ஒரு நடக்கவும் விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு மிர்னாலினி சொல்றாங்க. அத கேட்டோனே பயங்கரமா கோவம் வருது எல்லாருக்குமே. அப்ப விக்ரம் சொல்றாரு, "நீ யாரு தத்து குடுக்க? நீ யாரு? உனக்கு என்ன உரிமை இருக்கு?" அப்படின்னு சொல்றாரு. "நான் பெத்த பொண்ணுன்ற உரிமை எனக்கு இருக்கு" அப்படின்னு மிர்னாலி